365 நாட்கள் பைபிள் சவாலின் 86வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் 22 முதல் 24 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தாவீது கஷ்டங்களை எதிர்கொண்ட போதும் பழிவாங்கும் வாய்ப்பு இருந்தாலும் நீதியை தேர்ந்தெடுத்தார் என்பதை காட்டுகிறது. தாவீதின் உதாரணத்தின் மூலம் நம்முடைய கைகளில் விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய நீதியை நம்புவது சிறந்தது என்பதை நாம் கற்கிறோம். ஆண்டவரே, கடினமான நேரங்களிலும் சரியானதை தேர்ந்தெடுக்க பொறுமையையும் தாழ்மையையும் பலத்தையும் எங்களுக்கு அளிக்கவும். விசுவாசத்துடனும் தேவனுடைய வழிகளில் நடக்க விரும்பும் இதயத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 86 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 1 Samuel 22 to 24. These passages show David enduring hardship while choosing righteousness even when he had an opportunity for revenge. Through David's example, we learn that trusting God's justice is better than taking matters into our own hands. Lord, teach us patience, humility, and the strength to choose what is right even when it is difficult. Let us begin with faith and a heart willing to follow God's ways. 1 சாமுவேல் அதிகாரம் 22. 1 Samuel chapter 22. வசனம் 1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். Verse 1. David therefore departed thence, and escaped to the cave Adullam. And when his brethren and all his father's house heard it, they went down thither to him. வசனம் 2. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூட்டிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடிருந்தார்கள். Verse 2. And everyone that was in distress, and everyone that was in debt, and everyone that was discontented, gathered themselves unto him, and he became a captain over them. And there were with him about 400 men. வசனம் 3. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரைச் சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியுமட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. Verse 3. And David went thence to Mizpeh of Moab. And he said unto the king of Moab, Let my father and my mother, I pray thee, come forth, and be with you, till I know what God will do for me. வசனம் 4. அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடிருந்தார்கள். Verse 4. And he brought them before the king of Moab, and they dwelt with him all the while that David was in the hold. வசனம் 5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். Verse 5. And the prophet Gad said unto David, Abide not in the hold, depart, and get thee into the land of Judah. Then David departed, and came into the forest of Harath. வசனம் 6. தாவீதும் அவனோடிருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவைச் சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டிருக்கும் போது. Verse 6. When Saul heard that David was discovered, and the men that were with him, now Saul abode in Gibeah under a tree in Ramah, having his spear in his hand, and all his servants were standing about him. வசனம் 7. சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து,
பென்யமீன் புத்திரரே, கேளுங்கள். ஈசாயின் மகன் உங்களெல்லாருக்கும் வயல்களையும் திராட்சைத் தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்களெல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? Verse 7. Then Saul said unto his servants that stood about him, Hear now, ye Benjamites, will the son of Jesse give every one of you fields and vineyards, and make you all captains of thousands, and captains of hundreds? வசனம் 8. நீங்களெல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிக் கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்துவிட்டானே என்றான். Verse 8. That all of you have conspired against me, and there is none that showeth me that my son hath made a league with the son of Jesse. And there is none of you that is sorry for me, or showeth unto me that my son hath stirred up my servant against me, to lie in wait, as at this day. வசனம் 9. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். Verse 9. Then answered Dog the Edomite, which was set over the servants of Saul, and said, I saw the son of Jesse coming to Nob, to Ahimelech the son of Ahitub. வசனம் 10. இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். Verse 10. And he inquired of the Lord for him, and gave him victuals, and gave him the sword of Goliath the Philistine. வசனம் 11. அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபிலிருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். Verse 11. Then the king sent to call Ahimelech the priest, the son of Ahitub, and all his father's house, the priests that were in Nob, and they came all of them to the king. வசனம் 12. அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். Verse 12. And Saul said, Hear now, thou son of Ahitub. And he answered, Here I am, my lord. வசனம் 13. அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவசந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். Verse 13. And Saul said unto him, Why have ye conspired against me, thou and the son of Jesse, in that thou hast given him bread and a sword, and hast inquired of God for him, that he should rise against me, to lie in wait, as at this day? வசனம் 14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார்? Verse 14. Then Ahimelech answered the king, and said, And who is so faithful among all thy servants as David, which is the king's son-in-law, and goeth at thy bidding, and is honorable in thine house? வசனம் 15. இன்றைய தினம் அவனுக்காக தேவசந்நிதியில் விசாரிக்கத் தொடங்கினேனோ, அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம்.
உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். Verse 15. Did I then begin to inquire of God for him? Be it far from me. Let not the king impute any thing unto his servant, nor to all the house of my father. For thy servant knew nothing of all this, less or more. வசனம் 16. ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். Verse 16. And the king said, Thou shalt surely die, Ahimelech, thou, and all thy father's house. வசனம் 17. பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது, அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. Verse 17. And the king said unto the footmen that stood about him, Turn, and slay the priests of the Lord, because their hand also is with David, and because they knew when he fled, and did not show it to me. But the servants of the king would not put forth their hand to fall upon the priests of the Lord. வசனம் 18. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஈபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். Verse 18. And the king said to Dog, Turn thou, and fall upon the priests. And Dog the Edomite turned, and he fell upon the priests, and slew on that day 85 persons that did wear a linen ephod. வசனம் 19. ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலுமுள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டான். Verse 19. And Nob, the city of the priests, smote he with the edge of the sword, both men and women, children and sucklings, and oxen, and asses, and sheep, with the edge of the sword. வசனம் 20. அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய். Verse 20. And one of the sons of Ahimelech the son of Ahitub, named Abiathar, escaped, and fled after David. வசனம் 21. சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். Verse 21. And Abiathar showed David that Saul had slain the Lord's priests. வசனம் 22. அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. Verse 22. And David said unto Abiathar, I knew it that day when Dog the Edomite was there, that he would surely tell Saul, I have occasioned the death of all the persons of thy father's house. வசனம் 23. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்கத் தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்கத் தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். Verse 23. Abide thou with me, fear not, for he that seeketh my life seeketh thy life. But with me thou shalt be in safeguard. 1 சாமுவேல் அதிகாரம் 23. 1 Samuel chapter 23. வசனம் 1. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse 1. Then they told David, saying, Behold,
The Philistines fight against Keilah, and they rob the threshing floors. வசனம் 2. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்குச் சொன்னார். Verse 2. Therefore David inquired of the Lord, saying, Shall I go and smite these Philistines? And the Lord said unto David, Go, and smite the Philistines, and save Keilah. வசனம் 3. ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ, நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். Verse 3. And David's men said unto him, Behold, we be afraid here in Judah. How much more then if we come to Keilah against the armies of the Philistines? வசனம் 4. அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றார். Verse 4. Then David inquired of the Lord yet again. And the Lord answered him and said, Arise, go down to Keilah, for I will deliver the Philistines into thine hand. வசனம் 5. அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடுமாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை இரட்சித்தான். Verse 5. So David and his men went to Keilah, and fought with the Philistines, and brought away their cattle, and smote them with a great slaughter. So David saved the inhabitants of Keilah. வசனம் 6. அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பியோடுகிறபோது அவனிடத்தில் ஒரு ஈப்போத்து இருந்தது. Verse 6. And it came to pass, when Abiathar the son of Ahimelech fled to David to Keilah, that he came down with an ephod in his hand. வசனம் 7. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தேவன் அவனை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி. Verse 7. And it was told Saul that David was come to Keilah. And Saul said, God hath delivered him into mine hand, for he is shut in, by entering into a town that hath gates and bars. வசனம் 8. தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். Verse 8. And Saul called all the people together to war, to go down to Keilah, to besiege David and his men. வசனம் 9. தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். Verse 9. And David knew that Saul secretly practiced mischief against him. And he said to Abiathar the priest, Bring hither the ephod. வசனம் 10. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். Verse 10. Then said David, O Lord God of Israel, thy servant hath certainly heard that Saul seeketh to come to Keilah, to destroy the city for my sake. வசனம் 11. கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ? உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். Verse 11. Will the men of Keilah deliver me up into his hand?
will Saul come down, as thy servant hath heard? O Lord God of Israel, I beseech thee, tell thy servant. And the Lord said, He will come down. வசனம் 12 கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார்கள் என்றார். Verse 12. Then said David, Will the men of Keilah deliver me and my men into the hand of Saul? And the Lord said, They will deliver thee up. வசனம் 13 ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். Verse 13. Then David and his men, which were about 600, arose and departed out of Keilah, and went whithersoever they could go. And it was told Saul that David was escaped from Keilah, and he forbore to go forth. வசனம் 14 தாவீது வனாந்தரத்திலுள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்திலிருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. Verse 14. And David abode in the wilderness in strongholds, and remained in a mountain in the wilderness of Ziph. And Saul sought him every day, but God delivered him not into his hand. வசனம் 15 தன் பிராணனை வாங்கத் தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்திலுள்ள ஒரு காட்டிலே இருந்தான். Verse 15. And David saw that Saul was come out to seek his life. And David was in the wilderness of Ziph in a wood. வசனம் 16 அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டிலிருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. Verse 16. And Jonathan Saul's son arose, and went to David into the wood, and strengthened his hand in God. வசனம் 17 நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். Verse 17. And he said unto him, Fear not, for the hand of Saul my father shall not find thee, and thou shalt be king over Israel, and I shall be next unto thee, and that also Saul my father knoweth. வசனம் 18 அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். Verse 18. And they two made a covenant before the Lord, and David abode in the wood, and Jonathan went to his house. வசனம் 19 பின்பு சீப்பூரார் கிபியாவிலிருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டிலுள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா? Verse 19. Then came up the Ziphites to Saul to Gibeah, saying, Doth not David hide himself with us in strongholds in the wood, in the hill of Hachilah, which is on the south of Jeshimon? வசனம் 20 இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மனவிருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். Verse 20. Now therefore, O king, come down according to all the desire of thy soul to come down. And our part shall be to deliver him into the king's hand. வசனம் 21 அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. Verse 21. And Saul said, Blessed be ye of the Lord, for ye have compassion on me. வசனம் 22 நீங்கள் போய்
அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. Verse 22. Go, I pray you, prepare yet, and know and see his place where his haunt is. And who hath seen him there? For it is told me, that he dealeth very subtilly. வசனம் 23. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடே கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவிலிருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடிப் போவேன் என்றான். Verse 23. See therefore, and take knowledge of all the lurking places where he hideth himself. And come ye again to me with the certainty, and I will go with you. And it shall come to pass, if he be in the land, that I will search him out throughout all the thousands of Judah. வசனம் 24. அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். Verse 24. And they arose, and went to Ziph before Saul. But David and his men were in the wilderness of Maon, in the plain on the south of Jeshimon. வசனம் 25. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதைச் சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். Verse 25. Saul also and his men went to seek him, and they told David, wherefore he came down into a rock, and abode in the wilderness of Maon. And when Saul heard that, he pursued after David in the wilderness of Maon. வசனம் 26. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்தபோது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். Verse 26. And Saul went on this side of the mountain, and David and his men on that side of the mountain. And David made haste to get away for fear of Saul. For Saul and his men compassed David and his men round about to take them. வசனம் 27. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். Verse 27. But there came a messenger unto Saul, saying, Haste thee, and come, for the Philistines have invaded the land. வசனம் 28. அதனால் சவுல் தாவீதை பின்தொடருகிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பேரிட்டார்கள். Verse 28. Wherefore Saul returned from pursuing after David, and went against the Philistines. Therefore they called that place Selahamalkoth. வசனம் 29. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியிலுள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். Verse 29. And David went up from thence, and dwelt in strongholds at Engedi. 1 சாமுவேல் அதிகாரம் 24. 1 Samuel chapter 24. வசனம் 1. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse 1. And it came to pass, when Saul was returned from following the Philistines, that it was told him, saying, Behold, David is in the wilderness of Engedi. வசனம் 2. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கன்மலைகளின் மேல் தேடப் போனான். Verse 2.
Then Saul took 3,000 chosen men out of all Israel, and went to seek David and his men upon the rocks of the wild goats. வசனம் 3. வழியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். Verse 3. And he came to the sheep courts by the way, where was a cave, and Saul went in to cover his feet, and David and his men remained in the sides of the cave. வசனம் 4. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்குச் செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். Verse 4. And the men of David said unto him, Behold the day of which the Lord said unto thee, Behold, I will deliver thine enemy into thine hand, that thou mayest do to him as it shall seem good unto thee. Then David arose, and cut off the skirt of Saul's robe privily. வசனம் 5. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதி நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. Verse 5. And it came to pass afterward, that David's heart smote him, because he had cut off Saul's skirt. வசனம் 6. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. Verse 6. And he said unto his men, The Lord forbid that I should do this thing unto my master, the Lord's anointed, to stretch forth mine hand against him, seeing he is the anointed of the Lord. வசனம் 7. தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். Verse 7. So David stayed his servants with these words, and suffered them not to rise against Saul. But Saul rose up out of the cave, and went on his way. வசனம் 8. அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி. Verse 8. David also arose afterward, and went out of the cave, and cried after Saul, saying, My lord the king. And when Saul looked behind him, David stooped with his face to the earth, and bowed himself. வசனம் 9. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? Verse 9. And David said to Saul, Wherefore hearest thou men's words, saying, Behold, David seeketh thy hurt? வசனம் 10. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். Verse 10. Behold, this day thine eyes have seen how that the Lord had delivered thee today into mine hand in the cave. And some bury me, kill thee, but mine eye spared thee. And I said, I will not put forth mine hand against my Lord, for he is the Lord's anointed. வசனம் 11. என் தகப்பனே பாரும், என் கையிலிருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும்.
நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். Verse 11. Moreover, my father, see, yea, see the skirt of thy robe in my hand. For in that I cut off the skirt of thy robe, and killed thee not. Know thou and see that there is neither evil nor transgression in mine hand. And I have not sinned against thee, yet thou huntest my soul to take it. வசனம் 12. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியைச் சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கைபோடுவதில்லை. Verse 12. The Lord judge between me and thee, and the Lord avenge me of thee, but mine hand shall not be upon thee. வசனம் 13. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கைபோடுவதில்லை. Verse 13. As saith the proverb of the ancients, wickedness proceedeth from the wicked, but mine hand shall not be upon thee. வசனம் 14. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின்தொடருகிறீர்? Verse 14. After whom is the king of Israel come out? After whom dost thou pursue? After a dead dog, after a flea. வசனம் 15. கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். Verse 15. The Lord therefore be judge, and judge between me and thee, and see, and plead my cause, and deliver me out of thine hand. வசனம் 16. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. Verse 16. And it came to pass, when David had made an end of speaking these words unto Saul, that Saul said, Is this thy voice, my son David? And Saul lifted up his voice, and wept. வசனம் 17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். Verse 17. And he said to David, Thou art more righteous than I, for thou hast rewarded me good, whereas I have rewarded thee evil. வசனம் 18. நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. Verse 18. And thou hast showed this day how that thou hast dealt well with me. Forasmuch as when the Lord had delivered me into thine hand, thou killedst me not. வசனம் 19. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போகவிடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. Verse 19. For if a man find his enemy, will he let him go well away? Wherefore the Lord reward thee good for that thou hast done unto me this day. வசனம் 20. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். Verse 20. And now, behold, I know well that thou shalt surely be king, and that the kingdom of Israel shall be established in thine hand. வசனம் 21. இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். Verse 21. Swear now therefore unto me by the Lord, that thou wilt not cut off my seed after me, and that thou wilt not destroy my name out of my father's house. வசனம் 22. அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இதத்திற்கு ஏறிப்போனார்கள். Verse 22.
And David swore unto Saul. And Saul went home, but David and his men gat them up unto the hold. பைபிள் சவாலின் 86வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு நீதியை தேர்ந்தெடுத்து தேவனை நம்புகிறவர்களை அவர் மதிக்கிறார் என்பதை நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை கிருபையுடனும் பொறுமையுடனும் ஞானத்துடனும் பதிலளிக்க உங்கள் இதயத்தை வழிநடத்தட்டும். தாவீதின் கதையில் எந்த பாடம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 87வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 86 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God honors those who choose righteousness and trust Him for justice. Let His word guide your heart to respond with grace, patience, and wisdom. Comment below what lesson from David's story encouraged you the most. And join us again tomorrow for day 87. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.